வணக்கம் நண்பர்களே. 2025 இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற ஒரு டாப் 5 எலக்ட்ரிக் கார்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் கார்கள் எல்லாத்தையுமே 2025 இந்தியாவில் நடக்க போகிற ஆட்டோ எக்ஸ்போவில் ஷோ பண்ணுவாங்க. அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் இந்த கார்கள்லாம் விற்பனைக்கு வரதா இருக்குது. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கார் கிரெட்டாவில் ஈவி கார் விற்பனைக்கு வரப்போகுது. நிறைய பேர் ரொம்ப ஆவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் இந்த கிரெட்டா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடியே அந்த ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கு ஐசி இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த காரில் ஈவி வருது அப்படிங்கிறதுனால ஐசி இன்ஜின் மாடல்களுக்கு கிடைச்ச வரவேற்பு ஈவி காருக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஹுண்டாய் ஒரு புறம் நம்புறாங்க. அதே மாதிரி நல்ல இடவசதியோடு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான எஸ்யூவி காராக இருக்கு. அதனால இந்த காருக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ டிசைன் வைஸ் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா டிசைன் வைஸ் நமக்கு சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் ரியர் பம்பர்ஸ் ரிவைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. புதிய கிரில் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈவி காருக்கு தனியாகவே புதிய அலாய் வீல்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏரோ இன்செட்ஸோடு தான் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வருது. அதே மாதிரி இன்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா சென்டர் கன்சோல் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. புதிய 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அப்போல்ஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா டிவல் டோன் கலரில் வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 60 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்களாம். இதில் நம்ம ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 500 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டி வைஸ் இந்த கிரெட்டாவில் எடுத்துக்கிட்டோன்னா லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாகவே கொடுக்க போகிறாங்களா. அதேமாதிரி நமக்கு ஃபுல்லாகவே லைட்டிங் எல்லாமே எல்இடி தான். அதில் நமக்கு ரூஃப் ரெயிலோடு வரப்போகுது. எல்இடி லைட் பார் செட்டப்பில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. பனரோமிக் சன்ரூஃப் ஃபீச்சரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சர், வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ், பெடல் ஷிஃப்டர்ஸ், 360 டிகிரி கேமரா, 10.25 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மற்றும் டிஜிட்டல் டிஸ்பிளே, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வரப்போகிற கிரெட்டா காரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மாடிஃபைடு K2 பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 to 22 லட்சம் ரூபாயில் இந்த புதிய கிரெட்டா கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவில் ஹரியர் காரில் ஈவி மாடல் விற்பனைக்கு வரப்போகுது. இந்த ஹரியர் ஈவிலையுமே நமக்கு டிசைன் வைஸ் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கிரில் செட்டப்லாம் இப்போ ரீசெண்டாக தான் டாடா மோட்டார்ஸில் கர்வ் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நமக்கு கிரில் செட்டப் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெட்லாம்ப்பு ப்ளஸ் எல்இடி டெயில் லேம்ப், இது எல்லாமே ஒரு மாடர்ன் ஸ்டிக்காக ஒரு நியூ லுக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டியாகோ மற்றும் டிகார் ஈவி, இந்த 2 கார் மாடல்களில் இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஐசி இன்ஜின் ஹரியரில் வரக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ் ஈவியில் வராது. ஈவியை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஈவிக்காகவே டாடா மோட்டார்ஸ் தனி பெயிண்ட் ஸ்கீம்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஹரியர் ஈவியை பொறுத்த வரைக்கும் ஒமேகா ஆர்க் பிளாட்ஃபார்மில் தான் உருவாக்கியிருக்காங்க. டிவல் மோட்டார் செட்டப் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு ஆல் வீல் டிரைவ் செட்டப்பும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அது ஒரு டாப் மாடலில் மட்டும்தான் வரும். நார்மல் மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிவல் மோட்டாருக்கு பதிலாக சிங்கிள் மோட்டார் செட்டப் வரும். அதேமாதிரி 360 டிகிரி கேமரா, பனரோமிக் சன்ரூஃப், லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகிற ஹரியர் காரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரி பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 60 to 80 கிலோவாட் பேட்டரி பேக் தான் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ அது எக்ஸாக்டான கெப்பாசிட்டி இன்னும் சொல்லலை. பட் 60 to 80 இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 500 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹரியர் ஈவி கார் விற்பனைக்கு வருது அப்படின்னா மகேந்திரா XUV E8, வரப்போகிற மாருதி விட்டாரா, ஹுண்டாய் கோனா எலக்ட்ரிக், இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக இருக்க போகுது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 24 to 30 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சஃபாரி கார்லையுமே ஈவி மாடலை 2025 விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த சஃபாரி மற்றும் ஹரியர் 2 கார்களுமே வரப்போகிற நம்ம இந்தியாவில் நடக்க போகிற எக்ஸ்போவில் 2 கார்களையும் ஷோ பண்ணிவிட்டு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசைன் வைஸ் நம்ம சஃபாரிலையும் நிறைய விஷயங்கள் புதுசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கிரில்லு, ஃப்ரண்ட் பம்பர் செட்டப்லாம் புதுசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சஃபாரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு புதிய அலாய் வீல்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. லைட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐசி இன்ஜினுக்கும் ஈவிக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெயிண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டோன் மற்றும் டுவல் டோன் அப்படின்னு 2 விதமான பெயிண்ட் ஸ்கீமும் கொடுக்க போகிறாங்களாம். இன்டீரியராகவும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் இல்லை, பட் மைனர் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மாடர்னாக டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெவல் 1 அடாஸ் டெக்னாலஜி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவர்டு டிரைவர் சீட்டு வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு சீட்டிங் ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 6 சீட்டு மற்றும் 7 சீட்டு 2 விதமான சீட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க.
Gen 2 ஆர்கிடெக்சரில் தான் இந்த சஃபாரி ஈவி காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் டிவல் மோட்டார் செட்டப் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே நமக்கு வந்து டிவல் மோட்டார் செட்டப்பும் இருக்கும், சிங்கிள் மோட்டார் செட்டப்பும் வந்திருக்கும். கொஞ்சம் பவர் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க டிவல் மோட்டார் செட்டப் வந்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி சஃபாரி மற்றும் ஹரியர் இந்த 2 கார்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சேஃப்டி வைஸ் வந்து நல்லா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார்கள், நல்ல பில்டு குவாலிட்டியோடு வந்து டாட்டா வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 26,000 30 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஜி நிறுவனம் வந்து சைபர்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேப்ரியோலைட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரை வந்து 2025 இந்தியாவில் நடக்க போகிற ஆட்டோ எக்ஸ்போலையும் வந்து ஷோ பண்ணுறதா வந்து இருக்காங்க. 2 டோர் செட்டப்பில் வரக்கூடிய கார் இது. அதேமாதிரி வந்து கேப்ரியோலைட் ஸ்டைலில் வரக்கூடிய கார் இது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 77 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. ஒரு முறை வந்து நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 510 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 725 Nm பீக் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான காராக இது வந்து இருக்க போகுது. ஏன்னா 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 3.2 செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. 3 ஸ்க்ரீன் செட்டப் வந்து இன்டீரியராக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரும், டிரைவர் டிஸ்பிளே வந்து வரும். அதை தாண்டி வந்து ஏசி கண்ட்ரோலுக்கும் வந்து ஒரு டச் எனேபிள்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நமக்கு வந்து எலக்ட்ரிக்கலாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து ரூஃப் செட்டப் வந்து வரப்போகுது. 6 விதமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 8 ஸ்பீக்கர் பாஸ் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அதே மாதிரி நமக்கு வந்து அடாஸ் டெக்னாலஜியும் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார் அப்படிங்கிறதுனால லெவல் 2 வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. மல்டிபிள் ஏர்பேக்ஸ் வந்து இந்த காரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து BMW Z4 அப்படிங்கிற ஒரு காருக்கு வந்து போட்டியாக இருக்குது. பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் வந்து இந்த காரை வந்து ஷோ பண்ணிவிட்டு அதனைத் தொடர்ந்து 2025 இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 75 லட்சத்தில் ஆரம்பித்து 80 லட்சம் ரூபாயில் இந்த கார் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இந்த காரை வந்து CBU யூனிட் முறையில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது முழு காரையுமே நமக்கு வந்து வெளிநாட்டிலே வந்து ஃபுல்லாக வந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர் வந்து பண்ணி அங்கேருந்து இங்கே இறக்குமதி மட்டும் பண்ணி விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனம் வந்து G580 அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரை வந்து எலக்ட்ரிக் வேரியண்ட்டாக தான் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடியே வந்து பென்ஸில் விற்பனையில் இருக்கக்கூடிய G-Wagon அப்படிங்கிற ஒரு SUV காரை வந்து பேஸ் பண்ண ஒரு எலக்ட்ரிக் மாடலில் தான் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இந்த காரையுமே இந்தியாவில் வந்து CBU கம்ப்ளீட்லி பில்டப் யூனிட் முறையில் தான் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் வந்து இந்த காரை வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இந்தியாவில் வந்து இந்த கார் விற்பனைக்கு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பென்ஸ் காராக இருக்கும் எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும். இந்த காரில் இருக்கக்கூடிய டிசைன் வைஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா க்ளோஸ்டு கிரில் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து வருது. அதேமாரி ரவுண்டு LED ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து DRL யூனிட்டும் நமக்கு வந்து வரும். ஐசி இன்ஜின் மாடலோட வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும் பொழுது அலாய் வீல்ஸ் வந்து புது அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிளாக்ல வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங், மல்டி ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், பர்மெஸ்டர் சவுண்ட் சிஸ்டம், ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி வரும். 360 டிகிரி கேமரா வந்து வரும். பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தோன்னா 116 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. இதில் நம்ம வந்து ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 470 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. 10லேருந்து 80% வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 30 நிமிஷத்துலேயே வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு ஆஃப் ரோடு கெப்பாசிட்டியோட தான் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அதனால் பவர்ஃபுல்லான ஒரு காராகவும் வந்து இருக்க போகுது. 579 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1164 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் வந்து 5 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 180 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து டாப் ஸ்பீடு வந்து போக முடியும். இந்த காரை வந்து கம்ப்ளீட்லி பில்டப் யூனிட் முறையில் வந்து விற்பனைக்கு கொண்டு வர காரணத்தினால 3லேருந்து 4 கோடி ரூபாய் வரைக்கும் விலை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி.